வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம். இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 12. கொரோடா போஸின் கதை. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். சங்கீதம் 119:30. ஒரு நாள் ஒரு ஆங்கிலேய புரோட்டஸ்டன்ட் பெண் ஊழியர் கொரோடா போஸின் மாமனார் வீட்டிற்கு வந்திருந்தார். இயேசுவை பற்றி கூறியதில் அந்த பெண்ணிடம் காணப்பட்ட ஆர்வம் கொரோடா போஸின் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது. பிறப்பிலேயே ஒரு இந்துவாக இருந்த போதிலும் இயேசுவை அறிந்து கொள்ள அவர் ஆசைப்பட்டார். ஆகவே அந்த பெண் ஊழியர் மறுபடியும் எப்போது வருவார் என்று எதிர்பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் வரவே இல்லை. பல வருடங்கள் கடந்தன. கொரோடா போஸின் கணவர் மரித்துவிட்டார். பிறகு பெனாரஸிற்கு, அதாவது வாரணாசிக்கு புனித யாத்திரை சென்றிருந்த போது அதே பெண் ஊழியரை சந்தித்தார் கொரோடா. இன்னும் அதிகமான காரியங்களை இயேசுவை பற்றி கூறினார் அந்த ஊழியர். எனவே கிறிஸ்துவராக மாற விரும்பியவர் தன் வீட்டிலிருந்து வெளியேற தீர்மானித்தார். ஏனென்றால் தன்னுடைய கணவரின் உறவினர்கள் தனக்கு தடையாக இருப்பார்கள் என்று நினைத்தார் கொரோடா. ஒரு நாள் மதியம் வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் வெளியே வந்தார். அங்கே ஒரு வாடகை குதிரை வண்டி நின்றிருந்தது. அதில் ஏறி நேராக பொங்கல் என்றார். ஆனால் எங்கே செல்ல வேண்டும், யார் உதவி செய்வார் என்று எண்ணி கொரோடாவின் உள்ளம் பதைபதைத்தது. ஆண்டவரே, சரியான நபரிடம் என்னை வழிநடத்தும் என்று அமைதியாக ஜெபித்தார். ஜெபம் செய்துவிட்டு வெளியே பார்த்தபோது இதற்கு முன் அவர் சந்தித்திருந்த அதே பெண் ஊழியர் அங்கு பிரதிகள் கொடுத்தவாறு நின்று கொண்டிருந்தார். வண்டியில் இருந்து இறங்கி அந்த பெண் ஊழியரிடம் சென்று, நான் கிறிஸ்துவலாக மாற தீர்மானித்து விட்டேன், நான் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை காட்டுங்கள் என்று கேட்டார். கல்கத்தாவின் இன்னொரு பகுதியில் இருந்த ஊழிய தலத்தில் கொரோடா போஸ் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் அந்த பெண் ஊழியர். கொரோடா போஸ் மதம் மாறியதால் அவரின் உறவினர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் மத சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு விதவைகளுக்கான ஒரு பள்ளியில் சேர்ந்தார் கொரோடா. அச்சமயத்தில்தான் அட்வென்டிஸ்ட் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு ஆசிரியராக சேர்ந்தார் கொரோடா. இவ்வாறு அட்வென்டிஸ்ட் சபையின் முதல் இந்திய ஊழியரானார் கொரோடா போஸ். T.A. ராபின்சன் அவர்களால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டார் கொரோடா. இந்த கொரோடா போஸ் தான் ராபின்சன் மற்றும் ஜார்ஜியா புரஸால் முதலில் கல்கட்டாவில் ஏற்படுத்தப்பட்ட அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ஆசிரியரை தேடும்போது கிடைத்த ஆசிரியரும் இவர்தான். இவர் மூலமாகத்தான் வங்காள மொழியை கற்றுக்கொண்டார்கள் ஜார்ஜியா புரஸும் மேய் டெய்லரும். இவர்தான் முதலில் ஞானஸ்தானம் பெற்ற இந்திய அட்வந்து மற்றும் முதலில் ஆசிரியராக அட்வந்து பள்ளியில் வேலை செய்தவரும் இதே கொரோடா போஸ் தான்.